90 மிஸ்டு கால் அட்டன் செய்யாத தளபதி, கடுப்பாகி த்ரிஷா செய்த செயல், மன உளைச்சலில் சிஎம் விஜய். இந்த டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, சினிமா செய்திகள், பல இன்ட்ரெஸ்டிங்கான வெளிவராத விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 22ஆம் தேதி நம்ம தளபதி விஜயோட பர்த்டே வந்துச்சுங்க. அந்த பர்த்டேவை, அதாவது அவர் ஒரு நடிகனாக இருக்கிறப்ப கூட அந்த பர்த்டேவை நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரசிகர்கள் எல்லாமே கோலாகலமாக வந்து கொண்டாடுவாங்க, வைப்பாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் தளபதிக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள், விசுவாசிகள் எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கூடிருச்சுங்க. அதனால அவங்க சின்னதா ஒரு விஷயம் எது பண்ணாலுமே அது வைரல் ஆயிடும். அதாவது தும்முனா கூட நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தங்கிறது மாதிரி எல்லாருமே அவங்கள கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க சின்ன எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாலும் அது பூதாகரமாக வந்து வெடிச்சிடும். அதனால தான் அமைச்சர் வந்து கில்லி சரத்னு சொல்றவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் அங்கே நடக்கும்போது அங்கே வந்து உட்காந்து அந்த செல்ஃபோனில் அந்த ரூபா நோட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஏடிஎம் கார்டு வந்து வச்சு அதில் பவுட்ரு வந்து பொடியாக்குனார். அது குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா மருந்துக்காக நான் அப்படி வந்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அதாவது ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்லுவாங்கல்ல வரிசையாக, அது மாதிரி வந்து அவர் வந்து சொல்ல ஆரம்பித்தாருங்க. அதுக்கப்புறமும் திமுக பல போராட்டங்கள் எல்லாமே வந்து நடந்து மேயர் பிரியா வரைக்கும் வந்து கைது செஞ்சு அவரை பதவி உலகம்னு வந்து சொல்லி, ஏன்னா இவர் அந்த பதட்டத்தில் வந்து அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இவர் தப்பு தப்பாக வந்து பார்த்தோன்னா வந்து பொய் சொல்லி இது மாதிரி பிரச்சனை வந்து இப்போ வரைக்கும் வந்து போய்கிட்டு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க வந்து ஒரு பெரிய ரவுடி கூட வந்து நின்று எடுத்த ஃபோட்டோ இப்போ அது சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எங்கே திரும்பினாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்ச்சைகள் ஒரு பக்கம் வந்து போய்கிட்டே தான் வந்திருக்கு. இதில் பெரிய சர்ச்சை வந்து யார் மேலே அப்படின்னா நம்ம தளபதி விஜய் மேலே தான். ஏன்னா தொண்டர்கள் மேலே, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே, எம்எல்ஏக்கள் மேலே, இவங்க மேலேயே இவ்வளோ தூரம் வந்து விமர்சனங்களும் சர்ச்சைகளும் வந்து வரும்போது தலைவன் மேலே வராமல் வந்திருக்குமா? அந்த சர்ச்சை தான் ஜூன் 22ஆம் தேதி நடந்தது. ஜூன் 21ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கே த்ரிஷா என்ன போஸ்ட் போட போகுதுன்னு எல்லாருக்கும் அடி வயிற்றுல புளிய கரைச்சது. ஏன்னா தளபதியினுடைய பல நேரங்களில் அவருடைய நேமு டேமேஜ் ஆகிறதுக்கு மூல காரணம், முக்கிய காரணமே த்ரிஷா தான். அதனால இந்த வாட்டி என்ன போட்டு தொலைக்க போகுதோ, ஏற்கனவே அவருக்கு வந்து டைவர்ஸ் கேஸு அது இதுன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. இதில் இந்த கூத்தும் கொடுமையும் இன்னும் வந்து எத்தனை நாளைக்கு வந்து போக போகுதோ அப்படிங்கிற அந்த டிப்ரெஷனில் வந்து எல்லா பையிலும் வந்து பார்த்தோன்னா வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் த்ரிஷா வந்து பார்த்தோன்னா போஸ்ட் போடலைங்க. எந்த ஒரு ஸ்டோரியும் போடலை, எந்த ஒரு வில்லங்கத்தையும் விவகாரத்தை இழுக்கிறது மாதிரி பதிவு போடலை. அப்பாடா அப்படின்னு எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ரைட்டு, ஏன் த்ரிஷா வந்து பார்த்தேன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி சில செய்திகள்லாம் வந்துச்சு. தளபதி த்ரிஷா ஓரம் கட்டிட்டாரு, தன்னோட ரைட்டன் வந்து பார்த்தேன்னா ஜெகதீஷ் பழனிசாமிகிட்ட சொல்லி இனிமேல் த்ரிஷா வந்து பார்த்தேன்னா பொது நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வர வேண்டாம், அரசு நிகழ்ச்சிக்கு முக்கியமாக வந்து வர வேண்டாம், ப்ரைவேட்டாக எப்போ பார்க்கணுமோ அப்போ வந்து பார்த்துக்கிறலாங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து சொல்லிட்டு இது பண்ண உடனே அவங்க வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டதா சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமும் த்ரிஷா வந்து எப்படின்னா தான் இருந்தாலும் முதல்வரோட கவனத்தை தாம் பக்கம் திசை திருப்புறதுக்காக அப்பப்போ போஸ்டரு, அப்பப்போ வீடியோஸு, இமேஜ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து போட்டு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக வந்திருந்தாங்க. ஆனால் பர்த்டே அப்போ போச்சு, ஏதோ நடக்க போகுது. ஏன்னா சில வருஷங்களுக்கு வந்து முன்னாடி தளபதியோட பர்த்டே வந்து வரும்போது த்ரிஷாவும் தளபதி விஜயும் லிஃப்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா லிஃப்ட்டில் இருந்தது மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஒன்று போட்டு அவங்க பர்த்டே விஷஸ் பண்ணியிருந்தாங்க. பின்னணி பாடகி சுசித்ரா அவங்கள கூட இப்போ மனநல பாதிக்கப்பட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு பாடகி சுசித்ரா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சுசி லீக்ஸுக்கு அப்புறம். அவங்க வந்து சொல்லும்போது என்ன கன்றாவியாது, விஜய் வந்து எப்படின்னா அவர் வந்து அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கார் த்ரிஷா கூட வந்து இருக்கும்போது. ஏதோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஏதோ மேட்ரு முடிச்சுட்டு வந்தது மாதிரி இருக்காங்க, வச்சுருக்காங்கன்னு அவங்க ரொம்ப ஓப்பனாகவே வந்து பார்த்தோன்னா வந்து பேசியிருந்தாங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து வைரல் ஆச்சு. அதே மாதிரி தான் சங்கீதா வந்து அவங்க மனுவில் வந்து கொடுக்கும்போது நடிகையோட அந்த நெருக்கமான தொடர்பு, எல்லை மீறின உறவு அதெல்லாம் வந்து சொன்னது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க த்ரிஷாவை பற்றி தாங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோன்னா 100% வந்து கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கல்யாண வீட்டிலேருந்து கருமாதி வீடு வரைக்கும் தலைவரோட தான் வந்து பார்த்தோன்னா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அது வந்து வேற விஷயம். இதில் தான் இப்போ புதுசாக வந்து பார்த்தோன்னா ஒரு செய்திகள், அதாவது அன்னைக்கு நடந்த சமாச்சாரம் என்னன்னா நடிகை த்ரிஷா துபாயில் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து பார்த்தோன்னா தளபதி விஜயினுடைய பர்த்டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி இருந்ததாகவும், அதுக்காக
அவர் வந்து பார்த்தோன்னா துபாய்க்கு வரேன்னு ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் வந்து குடுத்திருந்ததாவும், ஆனா அன்னைக்கு வந்து முதல் நாள் அமோனியா விஷவாயு அந்த கசிவு வந்து ஏற்பட்டு, இங்க வந்து இறந்து போனதுனால என்னால வர முடியாது அப்படிங்கிற விஷயத்த அங்க கன்வே பண்ணதுனாலயும், அதே மாரி த்ரிஷா அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ தெரியாது. நீங்க வந்தே ஆகணும்னு தளபதி விஜய் வந்து சொன்னதுனாலயும், அதுக்காக தளபதி விஜய்க்காக அவங்க அங்க வந்து பார்த்தோன்னா காத்திருந்து கிட்டத்தட்ட 90 மிஸ்டு கால் பைத்தியக்காரத்தனமா வந்து குடுத்து, அது எதைக்குமே வந்து எந்த ரெஸ்பாண்ட் வந்து பண்ணல. அவர அவாய்ட் பண்றது அப்படி எல்லாமே வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதுல கடுப்பாயி த்ரிஷா வந்து பார்த்தோன்னா, ஏஐ அதாவது தளபதி விஜய் வந்து தான் கூட வந்து நெருக்கமா க்ளோஸா இருக்கிறது மாரி ஒரு ஏஐல வந்து ஃபோட்டோ போட்டு ஜெனரேட் பண்ணி, அதுல எல்லாத்தையும் அர்த்தமுள்ளதா மாத்துனவருக்கு நன்றி அப்படிங்கிறது மாரியான பர்த்டே விஷஸ் வந்து பண்றது மாரி அவங்க வந்து போட்டாங்க. ஏன்னா, இத போட்டா அடுத்து தமிழ்நாடு சென்சேஷனலா வந்து பத்தி எரியும்னு அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதுக்காக த்ரிஷா எடுத்த பிரம்மாஸ்திரம் தான் வந்து பார்த்தோன்னா, இந்த பிரம்மாஸ்திரம். ஸோ த்ரிஷா வந்து ஹர்ட் ஆக, தளபதி விஜய் எப்படியாவது மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்னு அவங்க வந்து முடிவு பண்ணி தான் இப்படி ஒரு காரியம் பண்ணதா, இப்ப சோசியல் மீடியாவுல இந்த தகவல் பலராலயும் வந்து பார்த்தோன்னா பகிரப்பட்டுக்கிட்டு, பேசப்பட்டுக்கிட்டு வருதுங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.